வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாமக்கல் மனவளக்கலை மன்றம் வெள்ளி விழா சிறப்பு மலர் 9/2/2003 புஸ்தகத்திலிருந்து பேராசிரியர் என்ஆர் சிங்காரவேலு, தலைவர், உலக பொது அருள்நெறி சமயம், கும்பகோணத்திலிருந்து நம் குருவின் உண்மை நிலை அப்படின்னு சொல்லி தலைப்பில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதை தான் நம்ம இப்போ ரீட் பண்ண போகிறோம். நான் கும்பகோணத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த போது மார்ச் 1984 அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை கண்காணிக்கும் பணியில் இருந்தபோது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை அருள்நிதி என் லக்ஷ்மி அம்மாள் அன்பொழி புத்தகத்தை படிக்க சொல்லி கொடுத்து மனவளக்கலை பற்றியும் வேதாத்ரி மகர்ஷி பற்றியும் கூறினார்கள். அவற்றை விவரமாக அறிந்த பின் மகர்ஷிதான் நான் தேடிய குரு என்பதை உணர்ந்து நெய்வேலி சென்று தீட்சை பெற்றேன். இது பற்றி அப்போது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸில் அருட்பணியாற்றி கொண்டிருந்த மகர்ஷிக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதற்கு 4/6/1984 பதிலும் எழுதியிருந்தார்கள். இந்த முதல் கடிதத்திற்கு பிறகு அண்மையில் ஆழியாரிலிருந்து 5/8/2001 எழுதிய கடிதம் வரையில் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் 50 கடிதங்கள் எனக்கு எழுதியுள்ளார்கள். இது நான் பெற்ற பெரும் பெயரல்லவா? 2/10/84 மாலை ஆசான் அவர்களை நேரில் தரிசித்து உரையாடி மகிழ்ந்தேன். மகரிஷி அவர்களை அப்போதே கும்பகோணம் வரும்படி அழைத்தேன். அதன்படி 20/11/84 குடந்தைக்கு வருகை தந்து அருளரை ஆற்றி சென்றார்கள். அதன் பிறகு மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் தொடர்ந்து வருகை தந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அருளுரை ஆற்றியுள்ளார்கள். 1977 ஜனவரி வரையில் 15 முறை குடந்தை வந்துள்ளார்கள். நான் 1984 முதல் 1992 வரையில் குடந்தை மன்ற செயலாளராகவும் 1993 முதல் பேராசிரியராகவும் அருட்பணி ஆற்றி வருகிறேன். 1990 முதல் உலக பொது அருள்நெறி சமய தலைவனாக மகரிஷி அவர்களால் நியமிக்கப்பட்டு தொண்டாற்றி இன்பம் கண்டு வருகிறேன். 1988 தலைமை ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் முழுவதுமாக என்னை மனவளக்கலை பயிற்சியில் ஈடுபடுத்தி கொண்டுள்ளேன். 1985 சேலத்தில் நடைபெற்ற 6 நாள் சிறப்பு பயிற்சியில் பங்கேற்று தெளிவு பெற்று துணிவு பெற்று அர்த்தமற்ற சடங்குகளிலிருந்து என்னை முற்றிலும் விடுவித்து கொண்டு பேராசிரியராக தொண்டாற்றி வருகின்றேன். எளிய முறை உடற்பயிற்சியை 1984 கற்று இன்று 2003 வரை தொடர்ந்து செய்து வருவதால் எனது 74வது வயதிலும் நோயின்றி நொடியின்றி வாழ்ந்து வருகிறேன். திருத்தமோடு காயகல்ப பயிற்சி செய்து வருவதன் மூலம் எனது பெற்றோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இருந்து வந்த சர்க்கரை வியாதி எனக்கு இல்லை. முதுமை அடைந்தும் இளமையோடு கைகால்களில் நடுக்கமின்றி தோலில் சுருக்கமின்றி பாதங்கள் வழவழப்புடன் இருப்பதுடன் ஒரு இளைஞனைப் போல் திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரை உள்ள எல்லா மாவட்டங்களில் உள்ள பல மன்றங்களுக்கும் சென்று காயகல்ப பயிற்சியும் அகத்தாய்வு பயிற்சிகளும் தத்துவ விளக்க பயிற்சிகளும் நடத்தி வருகின்றேன். 25/1/1990 மகரிஷி குடந்தைக்கு வந்தபோது உலக பொது அருள்நெறி சமய அறக்கட்டளையை பதிவு செய்ய வேண்டி நிறுவனர் என்ற முறையில் பத்திரங்களில் கையொப்பம் பெற்று சுவாமிஜியிடம் உரிய கட்டணம் கட்டினால் சார்பு பதிவாளர் வீட்டிற்கு வந்து பதிவு செய்து விடுவார், தாங்கள் அலுவலகம் செல்ல வேண்டியதில்லை என்றேன். மகர்ஷி அவர்கள் மறுத்துவிட்டார்கள். பதிவாளர் வீட்டில் வந்து பதிவு செய்வதானால் அதற்கு காரணம் காட்ட வேண்டும், மருத்துவ சான்றிதழ் தர வேண்டும். அவ்வாறு நாம் செய்யக்கூடாது. நான் அலுவலகம் வந்தே கையொப்பமிடுகிறேன் என்றார்கள். இது இங்கு நமது குருவின் உண்மை நிலையையும் உண்மையை கடைபிடித்தலையும் எளிமையையும் புலப்படுத்துகிறது. தமிழக அரசியலில் மே 91 ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டது பற்றி அப்போது அமெரிக்காவில் இருந்த சுவாமிஜிக்கு எழுதினேன். அதற்கு பதில் கடிதம் 29/6/91 எக்காவேலியிலிருந்து எழுதியிருந்தார்கள். இது எனக்கு அவர்கள் எழுதிய 26வது கடிதம். அதில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் குறித்து எழுதியுள்ளதை படித்தேன். மனித சமுதாயத்தில் அவ்வப்போது தேவையான மாற்றங்கள்
அந்தந்த இடங்களில் ஏற்படுவது இயற்கையில் அமைந்துள்ள பெருமை. நாம் எந்த அரசியல் கட்சியையும் தலைவர்களையும் போற்றுவதும் இல்லை, தூற்றுவதும் இல்லை. ஆட்சிக்கு அடங்கி நடப்பதும் ஒத்துழைப்பதும் நமது பண்பு. நீங்களும் இதையே கடைப்பிடியுங்கள். யாரிடமும் அரசியல் குறித்து விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆசானின் இந்த அறிவுரை ஆன்மீகத்தில் உள்ள நம் அனைவருக்கும் தேவையானதே. தனியொருவர் செய்குற்றம் எடுத்துக்காட்ட தக்கவர் யார்? தனியொருவர் செய்குற்றம் எடுத்துக்காட்டத்தக்கவர் யார்? தனையறிந்த நிலை வாழ்வாரே. தனையறிந்த நிலை வாழ்வாரே எனில் அவரும் பிறர் குற்றம் உரைக்க மாட்டார். எனில் அவரும் பிறர் குற்றம் உரைக்க மாட்டார். எண்ணத்தால் வாழ்த்தி வாழ்த்தி திருத்துவார்கள். எண்ணத்தால் வாழ்த்தி வாழ்த்தி திருத்துவார்கள். இனி பல பேர் இணைந்த பெரும் சபை நோக்கத்தை இழித்து பழித்து குறைகள் கூறும்போது கனிவுடைய பலர் மனமும் வருந்த நேரும். கர்மத்தின் விளைவெல்லாம் சிந்திப்பீரே. இனி பல பேர் இணைந்த பெரும் சபை நோக்கத்தை இழித்து பழித்து குறைகள் கூறும்போது கனிவுடைய பலர் மனமும் வருந்த நேரும். கர்மத்தின் விளைவு எல்லாம் சிந்திப்பீரே. தனியொருவர் செய்குற்றம் எடுத்துக்காட்ட தக்கவர் யார்? தனையறிந்த நிலை வாழ்வோரே எனில் அவரும் பிறர் குற்றம் உரைக்க மாட்டார். எண்ணத்தால் வாழ்த்தி வாழ்த்தி திருத்துவார்கள். இனி பல பேர் இணைந்த பெரும் சபை நோக்கத்தை இழித்து பழித்து குறைகள் கூறும்போது கனிவுடைய பலர் மனமும் வருந்த நேரும். கர்மத்தின் விளைவெல்லாம் சிந்திப்பீரே. கேபிட்டலிசம், சோஷலிசம், கம்யூனிசம் வேண்டாம். கெடுமதியால் லஞ்சம் வாங்கும் ஆட்சியாளர் வேண்டாம். கேபிட்டலிசம், சோஷலிசம், கம்யூனிசம் வேண்டாம். கெடுமதியால் லஞ்சம் வாங்கும் ஆட்சியாளர் வேண்டாம். ஓட்டு போட காசு வாங்கும் கொடுக்கும் ஆட்சி வேண்டாம். ஓட்டு போட காசு வாங்கும் கொடுக்கும் ஆட்சி வேண்டாம். உழைப்போரை நசுக்கும் சர்வ அதிகாரம் வேண்டாம். உழைப்போரை நசுக்கும் சர்வாதிகாரம் வேண்டாம். நாட்டு நலம் காத்து சுயநலம் பேணி வாழும் நல்ல கல்வி ஆட்சி முறை வளர வழி காண்போம். நாட்டு நலம் காத்து சுயநலம் பேணி வாழும் நல்ல கல்வி ஆட்சி முறை வளர வழி காண்போம். பாட்டுக்களில் கூத்துக்களில் கற்பொழுக்கம் காப்போம். பாட்டுக்களில் கூத்துக்களில் கற்பொழுக்கம் காப்போம். பரந்த அறிவில் உழைப்பை பங்கு போட்டு கொள்வோம். பரந்த அறிவில் உழைப்பை பங்கு போட்டு கொள்வோம். கேபிட்டலிசம், சோஷலிசம், கம்யூனிசம் வேண்டாம். கெடுமதியால் லஞ்சம் வாங்கும் ஆட்சியாளர் வேண்டாம். ஓட்டு போட காசு வாங்கும் கொடுக்கும் ஆட்சி வேண்டாம். உழைப்போரை நசுக்கும் சர்வ அதிகாரம் வேண்டாம். நாட்டு நலம் காத்து சுயநலம் பேணி வாழும் நல்ல கல்வி ஆட்சி முறை வளர வழி காண்போம். பாட்டுக்களில் கூத்துக்களில் கற்பொழுக்கம் காப்போம். பரந்த அறிவில் உழைப்பை பங்கு போட்டு கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.